வாழ்த்துறை வழங்குவதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொருளாளர் அருமை அண்ணன் ஜனாப் எஸ் ஹாரூன் ரஷீத் எம்காம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய ஏகவல்ல இறைவனை புகழ்ந்து தொடங்குகின்றேன். காயல் சமூக நீதி பேரவை சார்பிலே எழுச்சி தமிழர் அருமைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சமூக நீதி காவலர் காயிதே மில்லத் விருது வழங்குகின்ற விழாவிலே மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காயல் சமூக நீதி பேரவை ஒரு ஊருக்கான ஒரு அமைப்பு, ஒரு நாட்டுக்கான அமைப்பை போன்று செயல்படுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம், கட்சிகள் எல்லாம் எதை செய்வார்களோ அவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்காக செய்கின்ற ஒரு மகத்தான பணியை இந்த சமூக நீதி பேரவை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது வரவேற்று மகிழ வேண்டிய ஒரு செய்தி. நிறைய இடையூறுகள் இருப்பதாக சொன்னார்கள். எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் நாம் செய்கின்ற பணிகளிலே, நாம் செய்கின்ற சேவைகளிலே தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் நம்மை யாரும் புறக்கணிக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் சொல்லி, அருமைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மிக பொருத்தமாக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவருடைய பெயரிலே விருது இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது. காயிதே மில்லத் அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவர். அவருக்கு அரசியல் விருப்பம் கிடையாது. நாட்டினுடைய சூழல், சமூகத்தினுடைய சூழல் அவரை அரசியலுக்கு இழுத்து வருகிறது. அவர் அரசியலிலே முதலிலே காங்கிரசிலே பணி செய்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக பார்த்து கொண்டிருந்த சூழலிலே அங்கேயும் ஆதிக்க சக்திகளுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருந்த காரணத்தினாலே தன்னை முஸ்லிம் லீக்கிலே இணைத்துக் கொள்ளுகின்றார். நாடு விடுதலை அடைந்ததற்கு பின்னால் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்று முஸ்லிம் லீக் பிரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய ஒப்பற்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசி வரை அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஒரு தலைவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு மாமனிதர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். மொழிப்பற்றாக இருந்தாலும் சரி, தேசப்பற்றாக இருந்தாலும் சரி, இந்திய முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் நாட்டின் பக்கம் நிற்பார்கள், மொழியின் பக்கம் நிற்பார்கள் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இந்தியாவினுடைய ஆட்சி மொழி எதுவாக இருக்க வேண்டும் என்று விவாதம் வந்த பொழுது இந்தியாவிலேயே மிகவும் தொன்மையான மொழி, இலக்கண இலக்கியங்கள், கலாச்சாரங்கள் நிறைந்த மொழி தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆகையால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி தமிழ் மொழியாகவே இருக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக முழங்கினார். தமிழ் ஆட்சி மொழி வருவதற்கு சூழல்கள் இருந்தாலும் ஒரு வாக்கு வித்தியாசத்திலே இந்தி ஆட்சி மொழியாக அந்த நேரத்திலே கொண்டு வரப்பட்டது. அருமைக்குரிய சொந்தங்களே, இந்தியாவின் மீது சீனா படையெடுத்த பொழுது பிரதமருக்கு காயிதே மில்லத் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஒரு காலத்திலும் சீனாவை நாம் இந்தியாவிற்குள் அனுமதிக்க கூடாது. இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்தியாவினுடைய கௌரவம், நம் நாட்டினுடைய கௌரவம், நம் மக்களினுடைய கௌரவம், நம் கௌரவம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே சீனாவிற்கு எதிராக போர் புரிய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மகன், ஒரே மகன் மியாக்கானை நான் அனுப்பி வைக்கின்றேன், போர்க்களத்தில் அவன் முன்னின்று போர் செய்வான் என்று அந்த நேரத்திலே முழங்கிய தலைவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள்.
பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்த போது அத்தனை பேரும் முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையிலே ஒரு காலத்திலும் அப்படி செய்ய மாட்டோம். பாகிஸ்தானுக்கு எதிராக புரிகின்ற போர்களிலே நாங்கள் முன்னணியிலே நிற்போம். பாகிஸ்தானை மிக கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டும். பாகிஸ்தானுடைய அத்தனை அட்டூழியங்களையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்று அன்றைய நேரத்திலே பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கூட்டிய கூட்டத்திலே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் முழங்கிய செய்தி வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி. அவர்களுடைய அன்றைய பேச்சை ஐநா சபையிலே எடுத்துக்காட்டி இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களும் முஸ்லிம் லீக்கும் இந்தியாவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய தமிழ் மொழிக்கும் மிகுந்த ஒரு பெரிய சேவையாற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்பி, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாட்டினுடைய அரசியல் சூழல் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் உயர்ந்துவிடக் கூடாது என்பதிலே ஒரு கூட்டம் மிக தெளிவாக பணி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற வகையிலே இந்த விடுதலை சிறுத்தைகளை கட்டமைத்து அருமைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் மிக அழகான முறையிலே வழிநடத்தி அவர்களுக்கு பாடம் நடத்தி நாம் எப்படி செயல்பட வேண்டும், வருங்காலத்திலே நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது போல் ஒவ்வொரு தொண்டனுக்கும் பாடம் எடுத்து மிக அழகிய முறையிலே தொண்டர்களை கட்டுப்படுத்தி வளர்த்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாக மிக எளிமையான ஒரு தலைவர். என்னுடைய நண்பர் சொன்னார், திருமாவளவன் அவர்களோடு ஒரு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை சரியாக உணவு அருந்த விட மாட்டேங்கிறார்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுத்தி தொண்டர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தலைவர்களை நீங்க நினைச்சு பாருங்க, தலைவர்கள் என்ன செய்வாங்க? தலைவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, தலைவர் சாப்பிடுறாரு, தலைவர் குளிக்கிறாரு, தலைவர் ஓய்வுல இருக்கிறாரு, சாயங்காலம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து 5 மணில இருந்து 6 மணி வரை நீங்க பார்க்க முடியும். இப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்கின்ற ஒரு காலத்திலே தொண்டர்களோடு தொண்டர்களாக, மக்களோடு மக்களாக மிக எளிய முறையிலே பழகக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த காயிதே மில்லத் விருது வழங்குவது மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். காயிதே மில்லத் அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு குரோம்பேட்டையிலிருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி வந்து பி ஸ்டேஷன்ல இறங்கி அங்கே இருந்து ரிக்ஷாவில் மிக எளிய முறையிலே கட்சி அலுவலகத்திற்கு செல்வாராம். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு பொருத்தமான மனிதனுக்குத்தான் அவருடைய அந்த விருது வழங்கப்படுகிறது என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து, அருமைக்குரிய சொந்தங்களே, இன்றைக்கு நாட்டினுடைய சூழல் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அதை எதிர்கொள்கின்ற வல்லமை நமக்குத்தான் இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளோடு அனைத்து கட்சிகளும் இணைந்து எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் இந்த சக்திகளை எல்லாம் விரட்டி சமூக நீதியை காக்கின்ற ஒரு பணியை இந்த தமிழக மண்ணிலே இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அருமைக்குரிய உறவுகளே, இன்றைக்கு காயிதே மில்லத் விருது அருமைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த விருதை நிச்சயமாக அவருக்கு வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே மக்கள் வெள்ளத்திலே காயல்பட்டினம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. காயல்பட்டினம் முழுவதும் மக்களாக இருக்கிறார். காயல்பட்டினம் மக்கள் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் காயல்பட்டினத்திலே இப்படி ஒரு விழாவை நாங்கள் கண்டதே இல்லையே, காயல்பட்டினத்திலே இப்படி ஒரு விழாவை இதுவரை நாங்கள் கண்டதே இல்லை. அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாகவும் எழுச்சியாகவும் இந்த சமூக நீதி பேரவை அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அண்ணன் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதை. இந்த மண்ணிலே வைத்து அண்ணன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிக பொருத்தமான நிகழ்வு. ஏனென்று சொன்னால், காயிதே மில்லத் அவர்கள் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். ஒருங்கிணைந்த இந்த திருநெல்வேலி மண்ணிலே, அன்றைய நேரத்தில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் காயிதே மில்லத் அவர்கள் பிறந்தார்கள். அப்படி பிறந்து இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிய அந்த காயிதே மில்லத்துடைய பெயரிலே விருது இங்கே வழங்கப்படுகிறது. காயிதே மில்லத் அவர்கள் எப்படி இந்தியா முழுவதும்
சேவைகளை செய்து இந்தியா முழுவதும் வாழுகின்ற மக்களுக்கான ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கினாரோ அதே போல அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெற்று ஒரு அகில இந்திய தலைவராக வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகின்றேன். அருமைக்குரிய சொந்தங்களே, இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். சமூக நீதி மாநாடு, சமூக நீதி பேரவை நடத்துகின்ற ஒரு பொதுக்கூட்டம், சமூக நீதி காவலர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அந்த சமூக நீதி காவலர்கள் எல்லாம் ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அண்ணாவினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற தமிழ்நாடு அரசு சிறையிலே வாடுகின்ற 10 ஆண்டுகளை கழித்த சிறையிலே வாடுகின்ற மக்களை எல்லாம் விடுதலை செய்வோம் என்று சென்ற ஆண்டு அறிவித்தார்கள். 700 பெயர்களுடைய பட்டியலையும் வெளியிட்டார்கள். அன்றைய தினம் நாம் அனைவரும் சேர்ந்து அதிலே சாதி மதம் பார்க்காமல், வழக்கு பேதம் பார்க்காமல் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு நீதிபதி ஆதிநாதன் அவர்கள் தலைமையிலே ஒரு கமிஷனை அமைத்தது. அந்த கமிஷன் அமைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த கமிஷனுடைய அறிக்கையை விரைவிலே பெற்று வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்தால் இதோடு 1 வருடம் ஆகிறது அரசாங்கம் அறிவித்து. அந்த கோரிக்கையை, அந்த சமூக நீதியினுடைய முக்கியமான கோரிக்கையை, சிறையிலே வாடுகின்ற அந்த இஸ்லாமியர்கள் 44 பேர் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை 4 சுவர்களுக்குள்ளே 25 ஆண்டு காலமாக வாடுகிறார்கள். நினைத்து பாருங்கள். நாம் எல்லாம் விழாக்களிலே கலந்து கொள்ளுகின்றோம், திருமண நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்றோம், பல்வேறு முக்கியமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுகின்றோம், சுற்றுலா செல்கின்றோம், நல்ல உணவுகளை சாப்பிடுகின்றோம், மனைவி மக்களோடு வாழ்கின்றோம், குழந்தைகளோடு வாழுகின்றோம். 25 ஆண்டு காலமாக ஒரு 4 சுவர்களுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குற்றம் செய்தவர்கள் எல்லாம், கொடுமையான குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாம் 7 ஆண்டுகளிலே விடுதலை ஆகியிருக்கிறார்கள், 10 ஆண்டுகளிலே விடுதலை ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் செய்த குற்றம் ஒருபுறம் இருக்கட்டும், சமூக நீதியின் அடிப்படையிலே மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது போல் அந்த நீதியை இவர்களுக்கும் வழங்க வேண்டும். வருகின்ற 15ஆம் தேதிக்குள் அனைத்து 10 ஆண்டுகளை கடந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அண்ணன் திருமாவளவன் அவர்களை கேட்டுக்கொண்டு, அந்த கோரிக்கைக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அந்த சிறையிலே வாடுகின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் விடுதலையாக வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்தோடு நீங்களும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, அந்த மக்கள் வெளிவருகின்ற மகிழ்ச்சியான நாளை விரைவிலே எதிர்பார்த்து அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களையும் எழுச்சி வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கின்றேன்.